Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா shell function. அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஓகேங்களா? shell scriptingல shell function இருக்கா அப்படினா கண்டிப்பா இருக்கு. சோ ஜெனரலா function வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம சொல்றோம். அதுக்காக தான் ஃபங்க்ஷனே நம்ம யூஸ் பண்றோம். சோ shell scriptingல வந்து பார்த்தோம் அப்படினா ஃபங்க்ஷன் வந்து பாசிபிள். சோ ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்றதுக்கு வந்து ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா வந்து டேரெக்டாக ஃபங்க்ஷனை கொடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் யூசர் டிஃபைன் நேம். யூசர் டிஃபைன் நேம் அப்படின்னா நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஃபாலோட் பை உங்களுடைய கோடு. ஸோ கர்லி பிரேசஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட்டு. இது வந்து சி ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கர்லி பிரேசஸ் வந்து போட்டு தான் போடணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஷோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஷோங்கிறது யூசர் டிஃபைன் நேம். ஸோ உங்களோட கோடை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஹேஷ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமல் லைன் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து வித் யூசிங் ஃபங்க்ஷன் கீவேர்ட். சில டைம் அதாவது செகண்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீவேர்டே தேவையில்லை, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கலாம், அதில் வந்து உங்களுடைய கோடு கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிச்சு, அதை எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ செல்ஃப் ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண நேமில் தான் இதை கால் பண்ணோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஷோன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும், அந்த ஃபங்க்ஷன் பிரேசஸ் ஆப்ரேட்டர் போட்டிருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் நேமை அப்படியே கால் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸு, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸோட பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதை மூணுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன். ஒரு சிம்பிளாக ஒரு ஷெல் ஸ்கிரிப்டில் எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே வந்து நான் வந்து குட் மார்னிங் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனையுமே அப்படியே கொடுத்தா போதும், இந்த பிரேசஸ் கூட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஆப்ரேட்டர் சிம்பிள் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அலோட் வைல் காலிங் த ஷெல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பிரேசஸ் நீங்கள் போட தேவையில்லை, அதாவது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணால் போதும், கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஆன்லைன் டெர்மினல். ஃபைலில் போயிட்டு ஃபங்க்ஷன் 1.sh கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து போடுறேன் ஷெல் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, இல்லை ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ வித் ஃபங்க்ஷன் கீவேர்ட். ஃபங்க்ஷன் இது வந்து ரிசர்வ் கீவேர்ட். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம் வந்து டிஸ்பிளே கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் பிரேசஸ் வந்து ஆப்ஷனல் தான், போட்டாலும் ஓகே தான், போடாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் வந்து கண்டிப்பாக போடணும். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இப்போ வந்து நான் ஒரு ஹலோ வேர்ல்டு இல்லை குட் மார்னிங் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷன் சிம்பிளாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா கால் த ஃபங்க்ஷன் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இது வந்து நான் இப்போ வந்து ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு வச்சு போட்டிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் வித் கீவேர்டில் வந்து குட் மார்னிங் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது அப்ரோச் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த கீவேர்டு கூட தேவையில்லை, டேரெக்டாக அப்படியே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ அதே ஃபங்க்ஷனால நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே வந்து ரன் பண்ணுறேன். இது வந்து வித்தவுட் ஃபங்க்ஷன் கீவேர்ட். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் உங்களுக்கு கோட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ரெண்டு வழியில் வந்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு போட்டுட்டு போடலாம், இல்லைனா டேரெக்டாக அப்படியே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா போதும். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் நேம் தான், நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அது ஷெல் ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் கொடுக்கணும்.
ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை, ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் நீங்கள் வெளியில் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக யூஸ்வலாக வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் வெளியில் தான் கொடுப்பாங்க, அதாவது ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது தான் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுற டைமில் ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி மீதியெல்லாம் சேம் தான். அது மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது பொசிஷனல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேராமீட்டர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸை கொடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்க்கும் ஷெல்லுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பொசிஷனல் பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு $0 $n வரைக்கும் ஆரம்பிக்கும். $0 அப்படின்னா அந்த ஃபைலோட நேம், அதாவது ஸ்கிரிப்டோட நேம். ஸோ அது ஆர்குமெண்ட்டில் வராது. அப்படி நீங்கள் $0 கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா f1.sh இது தான் பிரிண்ட் ஆகும். நமக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து $1 தான். ஸோ $1 அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட், $2 அப்படின்னா அது வந்து செகண்ட் ஆர்குமெண்ட், $3 அப்படின்னா தேர்டு, $4னா ஃபோர்த், அப்படி வந்து n வரைக்கும் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பல்காக ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து $*, அதாவது ப்ரோக்ராமுக்குள்ளே நான் $1 $1 போட்டு பண்ண விரும்பல, எனக்கு வந்து பல்காக வேணும் அப்படின்னா அப்போ வந்து $* போட்டிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் விச் ஆர் சப்மிட்டட் டு த ஷெல் ப்ரோக்ராம். இதை வச்சு நீங்கள் வந்து கோடு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் $#ங்கிறது எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த $#ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்கோவில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் $#ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா 3ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சாம்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம். ஸோ சாம்பிள் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா info அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேனே அப்படின்னு நம்ம நம்ப வச்சுக்கோம். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம், இல்லை வேரியபிள் அசைன் பண்ணி பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து $1. இது வந்து $1ங்கிறது டிஃபால்ட், அதாவது ப்ரீ டிஃபைன், அதை மாற்ற முடியாது. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ $1ங்கிறது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். அதை வந்து ஏங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பைத்தான் மாதிரி தான். ஸோ வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தா போதும். இதுக்கு வந்து இன்டு ஃப்ளோட்லாம் சொல்ல தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் டைப்பாக எடுத்துக்கும். ஆனால் அதுலேயும் ரொம்ப டெப்த்தாக போனால் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ ரெண்டாவது பேராமீட்டர், அதாவது ரெண்டாவது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $2, அது வந்து செகண்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $3ங்கிறது வந்து தேர்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ரோக்ராம் வழியாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு $#ன்னு போட்டால் போதும், உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ நான் வந்து வேல்யூ அசைன் தான் பண்ணேன்னா பிரிண்ட் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் போட்டுட்டு அந்த வேல்யூ வந்து நீங்கள் $1 டேரெக்டாக போடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்படியே ஏ போட்டாலே போதும். ஓகேங்களா? அசைன் பண்ணாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் ஓகே தான். தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டேன், அந்த வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். இப்போ வந்து 3 ஆர்குமெண்ட் வந்து நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டு, அதை ஏ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இது செகண்ட் ஆர்குமெண்ட், அது பிங்கிற வேரியபிள். இது தேர்ட் ஆர்குமெண்ட், அது சிங்கிற வேரியபிள். இவர் ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் எக்கோ போட்டு. ஃபைனலாக நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் தான் இது. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ கால் த ஃபங்க்ஷன். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம். இப்போ சி ப்ரோக்ராம்லாம் நம்ம இப்படி கொடுப்போம், இந்த மாதிரி இப்படி கொடுக்கக்கூடாது, இதுதான். ஸோ இதுதான் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ். இப்படி கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் நேம் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது இன்டிஜர் தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரிங்கு எதுனா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உள்ளே வந்து நீங்கள் கன்வர்ஷன், அதாவது ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது கன்வர்ஷன் பண்ணணும். நான் இப்போ எந்த டாஸ்க்கும் பண்ணல, ஜஸ்ட்டு வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான்.
இதான் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வந்து இதை செக் பண்ணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் 12, செகண்ட் ஆர்குமெண்ட் 44, தேர்ட் ஆர்குமெண்ட் சச். டோட்டல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பாஸ் பண்ணிக்கிறோம் 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அது அப்படியே 3ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஹவு டு கிரியேட் ஏ சிம்பிள் ஃபங்க்ஷன். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதாவது ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டன் டைப். இப்போ செகண்ட் பார்த்தது வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ தேர்டு பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ்லேயே வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்பிரஷன் வச்சு இதை நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்டு வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ சி லாங்குவேஜ் போல் ஷெல் ஸ்கிரிப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கால்டு ஃபங்க்ஷன்லேருந்து வரக்கூடிய மெசேஜை காலிங் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறது தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுடைய வேலையே. ஸோ ரிட்டர்ன் கீவர்ட் இஸ் யூஸ் டு ரிட்டர்ன் த வேல்யூஸ் இன் த ஷெல் ஃபங்க்ஷன். ஸோ லைக் சி லாங்குவேஜ் இஸ் சப்போர்ட் த ரிட்டர்ன் வேல்யூ. ஓகேங்களா. ஜென்ரலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கால்டு ஃபங்க்ஷன்லேருந்து மெசேஜை காலிங் ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணுறது தான் அதோட வேலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷெல் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அட்டன் டைமில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். பைத்தான் மட்டும் தான் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். மற்றபடி சி ப்ளஸ் ஜாவா எல்லாமே வந்து ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து காமன் தான். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக ரிட்டர்ன்ங்கிற கீவேர்டில் போட்டாலே போதும். அப்போ என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்களா. இப்போ சீனா அந்த ஃபங்க்ஷனையுமே அப்படியே வந்து ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்டிஜர் வேரியபிள் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டுனா ஃப்ளோட் வேரியபிள் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஷெல் அப்படி பண்ண முடியாது. அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. டாலர் ஃபாலோட் பை கொஸ்டின் மார்க். இந்த டாலர் ஃபாலோட் பை கொஸ்டின் மார்க் போட்டால் தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சுங்கிறத அது கொடுக்கும். அது இன்டிஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் டாலர் ஃபாலோட் பை கொஸ்டின் மார்க் சிம்பிள் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சோ அது கொடுத்துரும். அப்படி தான் வந்து நம்ம இதில் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ். மற்றபடி மீதி எல்லாம் சேம் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. ஏ வந்து 12, பி வந்து 23. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூஸ். ஸோ ஆர்எஸ் வந்து 0 இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏ ப்ளஸ் பி, அதாவது எக்ஸ்பிரஷன், இது வந்து ஷெல் எக்ஸ்பிரஷனில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் அதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது, ஒரு வேரியபிளை அசைன் பண்ணும்போது, ஒரு வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணும்போது டாலர் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா. ஏன்னா சில பேருக்கு எங்கே டாலர் சிம்பிள் போடணுங்கிற கன்ஃபியூஸ் வரும். அதனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது டாலர் சிம்பிள் போடணும். ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது டாலர் சிம்பிள் போடணும். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வாங்கணும் அப்படின்னா டாலர் கொஸ்டின் மார்க் அப்படி போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இப்போ ஏ ப்ளஸ் பி பார்த்தோன்னா 12 + 23 35, இந்த 35 வந்து கேல ஸ்டோர் ஆகும், அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி போடுறோம்ல, இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டாலும் ஓகே தான், போட்டாலும் ஓகே தான். இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 வேரியபிள் இல்லைனா நம்ம ரன் டைம் வேரியபிள் கூட வாங்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாங்குறேன். b = 44 அப்படின்னு இருக்குது. இப்போ c = சி ஸ்டைலில் போடுறேன். ஸோ சி ஸ்டைல் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ a + b அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரிட்டர்ன் வந்து $. ஓகேங்களா. இப்போ வந்து கால் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நேம் என்ன ஆட், அவ்வளோதான், கால் பண்ணியாச்சு. இப்போ ஆனால் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் ரிசல்ட்டு ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ணுது. அது எது ரிட்டர்ன் பண்ணாலும் சரி டாலரு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா போதும். இந்த $c வேல்யூ என்ன, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 12, 13 இருக்குது. ஸோ 46ங்கிற வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்கோவில் சம் இஸ் போட்டு $rs போட்டிங்கன்னா போதும். இவ்வளோ தான் சிம்பிள். இதில் வந்து நான் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமாண்ட் லைன் பாஸ் பண்ணி போடலாம். ஆனால் நான் சிம்பிளாக வந்து 2 ஸ்டாட்டிக் வேல்யூ போட்டேன். இல்லை நீங்கள் டைனமிக்காக போடணுன்னா ரீட் ஏபி அப்படி போட்டும் போடலாம். எப்படி வேணாலும் வந்து போடலாம். ஓகேங்களா.
இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ சம் வந்து 46ன்னு வருது. இது வந்து நான் சி ஸ்டைலில் போட்டேன். ஒருவேளை வந்து நம்ம ஷெல் ஸ்டைலில் போடணும் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஷெல் ஸ்டைலில் வந்து என்ன அப்படின்னா பேக் கோட் சிம்பிள் கண்டிப்பாக போகணும். பேக் கோட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனுங்கிற ஒரு கமாண்ட் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து இப்போ A12 B34 அப்படின்னா அது இண்டிஜர் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது இண்டிஜர் தான். பட் இருந்தாலும் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதனால் அது இண்டிஜராக மாற்றி ஒரு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி யூஸ் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ராங் ரிசல்ட் தான் வரும். இப்போ வந்து $A ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் $P அவ்வளோதான். ஏன்னா ஷெல்லை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கமாண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக வரும். இப்படிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எரர் தான் வரும். இந்தமாரி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் கோட்டு, அதுக்கு ஸ்பேஸில் எக்ஸ்பிரஷன் ஒரு ஸ்பேஸு, மறுபடியும் $A. அதாவது வேரியபிளுக்கும் ஆப்ரேட்டருக்கும் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வேரியபிள் ஆப்ரேட்டர் வருது ஸ்பேஸு, வேரியபிள் ஆப்ரேட்டர் ஸ்பேஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து இப்படியும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன் சம் 2. ஸோ கரெக்டாக வந்து 46ங்கிறது வருது. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து எனக்கு இது தேவையில்லை, நான் வந்து கமலைன் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணணும் அப்படி பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். இப்போ வந்து 1020 நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா $1, இது வந்து $2. அதாவது நம்ம கமலைன் ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வழியிலையும் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுக்க முடியாது. அதாவது இங்கே மட்டும் கொடுக்கணும். அதாவது கமலைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணுற டைமில் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுவும் ஆக்சுவலாக ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸ்டு வேல்யூ தான். பட் இது வந்து பொசிஷனல் பேராமீட்டர் வச்சு ஒர்க் ஆகுது. இப்போ இதை மறுபடியும் கால் பண்ணாலும் ப்ளஸ் $1. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. 10 + 20 30 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனுக்கு உள்ள இந்த வேரியபிள் ஆர்குமெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வருது. ஸோ இப்படியும் வந்து நீங்கள் வந்து ஷெல் ஃபங்க்ஷன் வந்து போட முடியும். ஓகேங்களா? இது வந்து தேர்ட் டைப். இப்போ நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா ஷெல் ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதாவது எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஷெல் ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த ஷெல் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஃபங்க்ஷன் மூலமாக போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அப்படி இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ ரிட்டன் டைப். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் போடும்போது பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நீங்கள் போடணும். அந்த பொசிஷனல் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா $0 அப்படின்னா ஃபைல் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. $1லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். $1னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், $2னா செகண்ட் ஆர்குமெண்ட், $3 வந்து தேர்ட், அப் டு $n வரைக்கும் போகும். மொத்த ஆர்குமெண்ட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணி ஃபார்வர்டில் போடலாம். அது வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கல. அது வந்து $* போட்டு போடணும். $# கொடுத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ பாஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். தென் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணலாம். அது ரிட்டர்னுங்கிற கீவேர்டு வச்சு நீங்கள் பண்ணணும். ஸோ கால் பண்ணும்போது மட்டும் ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் தான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பிரேஸ் போட்டு போடக்கூடாது. அதாவது C++லாம் அப்படி தான் போடுவோம். பட் ஷெல்லில் வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோட் பை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் போடணும். அது மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கெல்லாம் வந்து A, B அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஷெல் ஃபங்க்ஷனில் இருக்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.